ஹலோ. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க சாப்டர் ஸ்ட்ரைட் லைன் சாப்டர் அதெல்லாம் மிஸ்செலேனியஸ் ப்ராப்ளம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து ப்ராப்ளம் நம்பர் 15. அதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ லைன்ஸ் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த லைன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். Question read பண்ணலாம். Find the direction in which a straight line must be drawn through the point -1, 2 so that its point of intersection with the line x plus y equal to 4 may be at a distance of 3 units from the point. இப்போ நம்ம ஒரு லைன் ட்ரா பண்றோம் நியூவா. அந்த லைன் எந்த பாயிண்ட் வழியா ட்ரா பண்றோம் அப்படின்னா -1, 2ங்கிற பாயிண்ட் வழியா ட்ரா பண்றோம். அந்த நம்ம ட்ரா பண்ணக்கூடிய லைன் வந்துட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 4ங்கிற இன்னொரு லைன்ல வந்து இன்டர்செக்ட் பண்ணுது. அந்த இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட்டும் -1, 2க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 3 யூனிட்ஸா இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ட்ரா பண்ணக்கூடிய லைன் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஹச் கமா கேன்னு எடுத்துக்குவோம். ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இந்த லைனை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிறதுனால இந்த இதில் ஹச் கமா கேவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கே இஸ் ஈக்குவல் டு 4 மைனஸ் ஹச்ன்னு கிடைக்கும். இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் 3 யூனிட்ஸ். இந்த h கமா கேவுக்கும் -1, 2வுக்கும். ஸோ அதை வந்து இங்கே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் 9 இஸ் ஈக்குவல் டு ஹச்சுக்கு பதிலாக 4 மைனஸ் கேவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே நம்ம எப்படினாலும் எடுத்துக்கலாம். k is equal to 4 minus h or h is equal to 4 minus k. இப்போ நான் இங்கே யூஸ் பண்ணுறது h is equal to 4 minus k யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். k minus 2 the whole square. ஸோ இங்கே வந்து நம்ம பண்ணோன்னா 5 minus k the whole square plus k minus 2 the whole square. ஓகே, இதில் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். இங்கே 25 minus 10k plus k square. இங்கே plus k square minus 2 to the 4, that is a minus 4k plus 4 equal to 9. So k square na 2k square minus 14k plus 29. இந்த 9 அந்த சைடு போச்சுன்னா minus 9. So 2k square minus 14k plus 20 equal to 0. So k square minus 7k plus 10 equal to 0. So ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணால் 10 கிடைக்கணும், ஆட் பண்ணால் -7 கிடைக்கணும். ஸோ அப்படி ஒரு நம்பர் பார்த்தோம்னா 5ம் 2வும் சொல்லலாம், -2 and -5. ஸோ k square minus 5k minus 2k plus 10 equal to 0. So k minus 5, k minus 2 equal to 0. Then k is equal to 5 or k is equal to 2. There are two values of k, one is 5 and another one is 2. So இப்போ இந்த ரெண்டு kவுக்கும் பதிலாக நம்ம வந்து k is equal to 5, case 2 வந்து k is equal to 2. இங்க வந்து k is equal to 4 minus h. Sorry, h is equal to 4 minus k. So நம்ம இங்க k value substitute பண்ணி பார்க்கலாம். 4 minus 5 is equal to -1. 4 minus 2 is equal to 2. ஸோ நம்மளோட h, k வந்து என்னென்ன கேஸில் இருக்குது? 5, -1 and 2, 2. ஸோ இப்போ இந்த ரெண்டு லைனை வச்சு நம்ம லைன் கண்டுபிடிக்கலாமா? இங்கே 5, -1 and இன்னொரு பாயிண்ட் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிறது -1, 2. இதில் வந்து ஸ்லோப் மட்டும் கண்டுபிடி. m is equal to y2 minus y1 minus yx2 minus x1 -2 plus 1 over -1 minus 5. One second. One minute. Here வந்து -1, 5. h, k தானே. h ஓட value is -1. So -1, 5. So our value will be changed
while substituting the slope. Okay, sorry for this. 1 minute. Yeah. So h comma k is minus 1 comma 5. So minus 1 comma 5. So y2 is 2 and y1 is 5. So 2 minus 5 in the numerator. In the denominator, minus 1 plus 1. So வந்து m வந்து undefined. Slope undefined na வந்துட்டு whenever slope is undefined, line is parallel to y axis. அது நமக்கே தெரியும். Because it's perpendicular to x axis. So அந்த line என்னன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, that is x is equal to minus 1, which implies x plus 1 equal to 0. Parallel to y axis, that is vertical axis. இங்க slope கண்டுபிடிப்போமா? So y2 minus y1, x2 minus x1. ரெண்டு பாயிண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா minus 1, 2, 2, 2. y2 minus y1 is 0. That is 2 minus 2. So it is equal to 0. 0 varna enna direction? Line is parallel to x-axis. So line is parallel to x-axis na, that is horizontal axis. So horizontal axis என்னவா இருக்கும்? Y oda value is same. So y is equal to 2 or y minus 2 equal to 0. So question என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அப்படி வரையக்கூடிய லைனோட டைரக்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. So answer என்னன்னா, either parallel to x-axis or parallel to y-axis. மொத்தத்துக்கு the straight line which we have drawn with such condition is parallel to the axis. Okay. So இங்க மெயினா யூஸ் பண்ணிருக்க ஃபார்முலா என்னன்னா வந்துட்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அண்ட் ஸ்லோப் கான்செப்டை யூஸ் பண்ணி லைன் எதுக்கு பேரலா இருக்கும்னு சொல்லி. ஓகே, தேங்க்யூ, பை பாய்.